விசுவாசம் என்றால் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். விசுவாசம் எப்படி வரும், விசுவாசம் என்றால் என்ன, இது ரெண்டு கேள்விக்கு உங்களுக்கு சுருக்கமான ஆன்சர் தெரியணும். விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா சிம்பிள். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் மட்டுமே வரும். ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க கேட்க விசுவாசம் உங்களுக்குள்ளே என்ன பண்ணும், வரும். விசுவாசம் என்றால் என்ன? காணப்படாதவைகள் நிச்சயமும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியுமாக இருக்கிறது. அப்போ விசுவாசம் எங்கே விசுவாசிக்கணும்? விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்கணும். இருதயம் என்றால் என்ன? நம்முடைய ஆவியாகிய இருதயம், உள்ளான மனிதன். அவன் தான் ஆவியாகிய இருதயம்னா உள்ளான மனிதன், அவன் தான் உண்மையான மனிதன். ஸோ எப்படி வெளிப்புறமான மனிதனை நாம் போஷிப்பதற்கு இயற்கையான உணவுகளை உட்கொள்ளுகிறோமோ, அதுபோல் உள்ளான இருக்கிற மனிதன், ஆவிக்குரிய இந்த மனிதனை போஷிப்பதற்கு ஆவிக்குரிய உணவு நமக்கு தேவைப்படுகிறது. அப்போது தேவனுடைய வார்த்தை தான் என்னது? விசுவாசத்துக்கான உணவு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான உணவு. அப்போ இந்த விசுவாசம் மிக மிக முக்கியமானது. உள்ளான மனிதனை இந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு எவர் ஒருவர் போஷிக்கிறாரோ அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஞானத்துக்கு அப்பால் அவங்க செயல்படக்கூடியவர்களாய் மாறுகிறார்கள். இப்போ இந்த உலக மக்களுக்கு அது விளங்காது. எப்படி இவங்கெல்லாம் வாழுறாங்க, எப்படி இந்த சூழ்நிலையை இவங்க கடந்து போகிறாங்க, இந்த சூழ்நிலையை எப்படி இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நாம் நம்ம பலத்தில் இல்லை, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நம்ம சூழ்நிலைகளை எல்லாம் என்ன பண்ணுகிறோம், கடந்து போகிறோம். அது ரொம்ப முக்கியமானது. அதில் மிக முக்கியமாக இன்னைக்கு ஒரு புதிய தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். அது என்னென்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஃபெய்த் கேஸ்ட் டவுன் ஹியூமன் ரீசன்ஸ். விசுவாசம் மனிதனுடைய காரண காரியங்களை புறக்கணிக்கிறது அல்லது அதை தள்ளிவிடுகிறது. நமக்குள்ள விசுவாசத்தில் நம்ம வளர்ந்துருப்போம் என்று சொன்னால், விசுவாசத்தில் இது ஒரு தொடர்ச்சியான ஒரு ப்ராசஸ். தொடர்ந்து நம்ம விசுவாசத்தில் வளரணும். அதனால தான் தினந்தோறும் நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது நல்லது. இரவும் பகலும் உடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போது தேவனுடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமாக இருப்பது என்னென்னா, நம்ம உள்ளான மனிதனை போஷிப்பது, உள்ளான மனிதனை பலப்படுத்துவது. ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு ஆவிக்குரிய பலன் தேவை. ஆவிக்குரிய பலன் இல்லாவிட்டால் நாம் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், அதாவது ஆவிக்குரிய தாக்குதல்களை நம்ம சமாளிக்கணும். இந்த ஆவிக்குரிய தாக்குதல்களை நம்ம சமாளித்து ஜெயித்து அதில் வெற்றி பெறுவது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு முதிர்ச்சியான நிலை. அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அனுதினமும் சந்திக்கிற இந்த போராட்டத்தை நான் எப்படி ஜெயிக்க போகிறேன், அது எப்படிப்பட்ட போராட்டம், அதை எப்படி ஜெயிக்க போகிறேன், எப்படிப்பட்ட தாக்குதல்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வருகிறது என்பதை பற்றி 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவர்களாக இருக்கிறது. முதலாவது ஒரு யுத்தத்தை பற்றி சொல்கிறார், நம்முடைய போராயுதங்கள். அப்போ நமக்கு இந்த உலகத்தில் என்ன உண்டு? போராட்டம் உண்டு. இன்னொரு இடத்துல பவுல் சொல்கிறார் இல்லையா, நல்ல போராட்டத்தை போராடினேன். திஸ் இஸ் a good fight. This is the good fight of faith. இது விசுவாசத்தில் நல்ல போராட்டம். இது இயற்கையான ஆயுதங்களை கொண்டு பண்ணுகின்ற யுத்தம் அல்ல. இது இயற்கையான இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற மாம்சத்துக்குரிய யுத்தம் அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். அப்போ இந்த யுத்தத்தை நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னா, விசுவாசத்தை கொண்டு செய்கிறேன். எதன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை கொண்டு? தேவனுடைய வார்த்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை கொண்டு. அப்போ முதல்ல நமக்கு ஒரு போர் இருக்குது. இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நம்முடைய போராயுதங்கள் முதல்ல மாம்சத்துக்குரியவர்களாக இராமல், for our weapons of our warfare are not carnal but mighty through God to pulling down strongholds. தமிழில் எப்படி வருகிறது?
எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றுள்ள இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. தேவ பலனை கொண்டு தான் இந்த யுத்தத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்கவே முடியும். நம்ம சுய பலத்தில் இந்த யுத்தத்தை நாம் சந்திக்க முடியாது. நம்ம ஞானத்தை கொண்டு இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்க முடியாது. அப்போது தேவனுடைய பலன் எங்கிருந்து வருதுன்னா தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. தேவனோடு நேரத்தை செலவழிப்பதிலிருந்து வருகிறது. அதற்கும் அதிகமாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையிலிருந்து நமக்கு வருகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலம் நமக்கு வருகிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் அவரோடு சேர்ந்து அவரோடு சந்திக்கக்கூடிய, அவரோடு உறவாடக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அது பிரேயர் லைஃப். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. என்ன எல்லாம் அமைதியாயிட்டீங்க? ஒரு ஆமேன் வரல, ஒன்றும் வரல. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது என்ன வரும்? பலன் வரும். இப்போ சில நேரங்களில் நம்ம we feel very empty. குறிப்பாக பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது, பல போராட்டங்களை சந்திக்கும் போது, பல சூழல்களை சந்திக்கும் போது மனசு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா உள்ள போராட்டம் போயிட்டே இருக்கும். பிசாசு நம்மோடு யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பான். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. முதல்ல சொல்கிறார், நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது. அந்த போரை நம்ம மாம்சத்தின்படி செய்யலை, அது தேவ பலனை கொண்டு தான் நம்ம செய்கிறோம். அப்போது ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தின் மூலம் அரண்களை நம்ம என்ன பண்ணுறோம்? நிர்மூலமாக்க போகிறோம். எதை கொண்டு? தேவனுடைய பலனை கொண்டு. இந்த அரண்கள் என்றால் என்ன? அரண்களை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அரண்களுக்கு பல விளக்கம் கொடுக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அது 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும். என்னது தர்க்கம்? அதுக்கப்புறம் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும். அப்போ ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பிசாசனுடைய தந்திரம் என்னன்னா, தேவனுக்கு மேலே சில காரியத்தை கொண்டு உங்க மைண்ட்ல என்ன பண்ணுவான்னா, அவன் யுத்தம் பண்ணுவான். தேவன் அதெல்லாம் தேவனாலாம் முடியாது. அவருக்கு உனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவர் உனக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய மாட்டார். நீ ஜெபம் பண்றது வேஸ்ட்டு, நீ வேதத்தை வாசிக்கிறது வேஸ்ட்டு, நீ ஆலயத்துக்கு போவது வேஸ்ட்டு. இதனால உனக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு ஒரு கொஸ்டின் உங்க மைண்ட்ல வருது பாருங்க. அதான் தர்க்கம். நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்க அதுக்கு? இதுதான் யுத்தம். எப்படி வருது? எல்லாமே தாட், எல்லாம் ஆவிக்குரிய காரியம். அப்ப எப்படி ஆரம்பிக்குது? அது தர்க்கங்களாக வருகிறது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமை அப்படின்னா அந்த மேட்டிமையான எண்ணம் அதை நிர்மூலமாக்கி எந்த எண்ணங்கள். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, எப்படிலாம் நம்ம தாக்கப்படுறோம்? தர்க்கம். ரெண்டாவது மேட்டிமையான, அதுவும் எண்ணங்கள் தான். மூன்றாவது எல்லா எண்ணங்களையும். நீங்க இந்த மாதிரி ஒரு யுத்தத்தை சந்தித்திருக்கீங்களா? இந்த மாதிரி யுத்தத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த யுத்தம் அது ஒரு யுத்தம்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் தங்களுடைய சிந்தனைக்கு அடிமையாக மாறுகிறார்கள், நினைவுக்கு அடிமையாக மாறுகிறார்கள். அநேக நேரங்களில் நீ எல்லாம் ஒன்றுத்துக்கும் ஆக மாட்ட, நீ எதையும் சாதிக்க முடியாது, அவங்கள பாரு எப்படி சாதிக்கிறாங்க, நீ பாரு எப்படி இருக்கிற, உன்னால் ஒன்றும் சக்ஸஸ் பண்ண முடியாது, உன்னால் வெற்றி அடைய முடியாது, நீ மேலே வர முடியாது அப்படின்னு பிசாசு உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அவனுக்கு? ஆன்சர். வாட் இஸ் யுவர் ஆன்சர் டு த டெவில்? நீங்கள் என்ன ஆன்சர் பண்ண போறீங்க? உன்னால் மேலே வர முடியாதுன்னு நீங்கள் அவன் பிசாசு சொல்லும்போது நீங்கள் எதை கொண்டு யுத்தம் பண்ண போறீங்க? எதை கொண்டு அவனோடு ஃபைட் பண்ண போறீங்க? நீங்கள் சொல்லணும், அவர் என்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நான் கீழாகாமல் மேலாவேன். யூஸ் காட்ஸ் வேர்ட். அப்போ தேவனை பற்றிய நாலேஜ், அறிவு நமக்கு ரொம்ப அவசியம். தேவனை அறிகிற அறிவு, அவரை அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். பவுல் சொல்றாருல, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன்.
அப்போ சத்துருனுடைய தந்திரம் என்னன்னா நம்மளை சோர்வுக்குள்ளாக்குவது, ஸ்பிரிச்சுவலாக நம்ம வந்து மேலே வராமல் பண்ணுறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு நெருங்க விடாமல் பண்ணுவது, அதுக்கான தர்க்கங்களை நம்மிடத்தில் செய்வது. அவங்களாம் கூட பண்ணாங்களே, அவங்களுக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன ஆகிட போகுது, ரீசன்ஸ், காரணங்கள். நீயும் எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுற, நீயும் எவ்வளோ நாள் இது பண்ணுற, உனக்கு என்ன நடந்தது, காரணங்கள். காரணம் காட்டி உங்கள் விசுவாசத்தை டேமேஜ் பண்ணுறதுல சாத்தான் என்ன பண்ணுறான், ரொம்ப குறியாக இருக்கிறான். உங்களை அப்படியே எம்டி ஆக்கிடணும், உங்களை அப்படியே சோர்வாக்கிடணும், உங்களை பலவீனப்படுத்தணும், உங்களை உற்சாகத்தை இழக்கணும். இதெல்லாம் உங்களுக்குள்ள பிசாசினால் உண்டாகிற காரியங்கள். பிசாசு வந்து உங்களோடு கூட என்ன பண்ணுறான், இவைகளெல்லாம் கொண்டு உங்களோட யுத்தம் பண்ணுகிறான். நீங்கள் ஒரு பெரிய தேவைகளில் இருக்கீங்கன்னு வச்சுங்க, கஷ்டத்தில் இருக்கிறீங்க. எத்தனை பேர் தேவைகளை சந்திச்சிருக்கீங்க? எல்லாருக்கும் பல விதங்களில் குறைவுகள் இருக்குது. இந்த குறையெல்லாம் வரும்போது மைண்டில் வந்து என்ன இப்படி ஆகிடுச்சே, நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த குறைவின் மத்தியில் என்ன நடக்க போதோ தெரியலையே, என் குறையெல்லாம் யார் தீப்பா. பிசாசு பயங்கரமான ரீசன்ஸ்லாம் சொல்லுவான், உங்கள் தகுதியை சொல்லுவான், உங்களுடைய திறமையை சொல்லுவான், உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லுவான். எல்லாத்தையும் உங்கள் மைண்டில் எக்ஸ்போஸ் பண்ணி எப்படியாவது உங்கள் விசுவாசத்தை கெடுக்கணும். நீங்கள் என்ன சொல்லணும், உடனே தேவனை அறிகிற அறிவை பயன்படுத்தணும். என் தேவன் என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார். நம்ம சொல்ல மாட்டோம், அந்த வார்த்தையே வராது நமக்கு. நம்ம வந்து அப்படியே உடஞ்சி உட்காந்துருவோம். அப்படியே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அதுலேருந்து வெளியே வரமாட்டாங்க. உள்ள ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கும், உள்ள சத்துரு வந்து யுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ என்ன பண்ண போகிறன்னு உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்பான் அவன். ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி உனக்கு நடக்க போகுது. அதை வேற அந்த எண்ணத்தை வலியுறுத்துவதற்கு அவன் என்ன பண்ணுவான்னா நிறைய காரணங்களை காமிப்பான். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு பாரு, இதெல்லாம் இப்படி இருந்தால் இப்படி தான் உனக்கு நடக்கணும் சொல்லுவான். இப்படிலாம் இருந்துதான் அவங்களுக்கும் இப்படி நடந்தது, உனக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது பாரு நடக்கும் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் சொல்லணும் அவங்க வேற நான் வேற. நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனை விசுவாசிக்கிறேன், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனை விசுவாசிக்கிறேன். ஸோ விசுவாசம் என்பது எங்கன்னா தேவனுடைய வார்த்தையின் மீது. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப பெருசாக்கி காட்டுவான் பிரச்சனையை, பூதாகரமாக்கி. கடந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சரீரத்தில் பலவீனம், யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, மைண்டில் ஓடுது, இது ஆகிடும் அது ஆகிடும் இப்படி ஆகிடும் இப்படி. நானும் விசுவாச அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி நானும் என்னை அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு நானும் விசுவாசத்தில் என்னையை திடப்படுத்தி கொண்டு அந்த சூழ்நிலையெல்லாம் சந்திக்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நல்லா தேவனை அறிந்த அறிவு ரொம்ப முக்கியம். தேவனை அறிகிற அறிவு நல்லா அறிந்தவங்க கூட தடுமாறுற அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு பிசாசு கொண்டு வந்து அதை பூதாகரமாக்கி அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுவான் உங்களுக்கு. நீங்கள் எதிர்க்கவே முடியாது, நீங்கள் தோற்று உட்காந்துருவீங்க. அந்த அளவுக்கு உங்களை வந்து அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவான். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்க, தாவீது கோலியாத்தை எடுத்துங்க. தாவீது ஒரு சிறு பையன், ஒரு வாலிப பையன் வைத்துக் கொள்ளுங்கள். அவனுக்கு வந்து யுத்தம்லாம் ஒன்றுமே தெரியாது, யுத்தத்தை கத்ததில்லை, யுத்த இடத்துக்கு போனதும் கிடையாது, யுத்தம் எப்படி நடக்குன்னு தெரியாது. இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அப்படி ஒரு யுத்தம் நடக்கும்போது பெலிஸ்தியர்லேருந்து ஒரு பெரிய அரக்கன் வந்து இஸ்ரவேல் படைக்கு முன்னால் நிற்கிறான். அவன் என்ன பண்ணுறான், பெரிய கவசம் போட்டிருக்கிறான், கையில் பெரிய கேடையை வைத்திருக்கிறான், பட்டையை வைத்திருக்கிறான், உடம்பெல்லாம் கவசம் போட்டிருக்கிறான். இப்படி அவன் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறத இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் பார்த்து, அவன் சைஸை பார்த்து, அவனுடைய அந்த உருவத்தை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நடுநடுங்கிறாங்க. இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய எல்லா படைகளும் நடுநடுங்குது. உங்களில் யாராவது ஒருத்தன் வந்து என்கிட்ட சண்டை போட முடியுமான்னு சவால் விடுறான். யாரு? கோலியாத்து. எல்லாரும் பார்க்கும்போதெல்லாம் எதை பார்க்குறாங்கன்னா அவனுடைய கவசம், அவனுடைய கேடகம், அவனுடைய ஆளுடைய பிரம்மாண்டம், அவன் வந்து அவனை பற்றி நிறைய ரூமர் என்ன சொல்கிறாங்க, இவன் சிறு வயதுலேருந்து யுத்தத்தை கத்தவன்,
அவன் வந்து ட்ரைன்டு ஆர்மி மேன், அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. அவங்ககிட்ட போக முடியாது, அவங்ககிட்ட போனால் நம்மளாம் அவ்வளோதான், அப்படி தான் வந்து எல்லாருக்கும் செய்தி வருது. எல்லாரும் அந்த செய்தியை கேட்டு தான் நடுநடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் கூட அவனை போய் சந்திக்கணுன்ற தைரியம் இல்லை. அந்த நேரத்தில் தான் தாவீது என்று ஒரு இளைஞன் வருகிறான். இந்த இளைஞன் எப்படிப்பட்டவன்னா, ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவன், ஆண்டவர் மீது அன்பு வைத்திருக்கிறவன், அவனுக்குள்ள விசுவாசம் அதிகம், ஆண்டவர் மேலே பற்று அதிகம். ஆகவே அவன் வந்து என்ன பண்ணுறான், அவங்க சகோதரர்களுக்கு உணவு கொண்டு வருகிறான். அந்த உணவை கொடுக்க போகிறான். அப்போ வந்து இந்த சத்தம் அவன் காதில் கேட்குது. இஸ்ரவேலினுடைய சேனையை நிந்திக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கடவுள்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இன்னைக்கு சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைகள், பலவிதமான நெகட்டிவான சூழ்நிலைகள் வந்து நம்மிடத்தில் இப்படி தான் சவால் விடுது. எல்லாரும் இதை பார்த்து நடுங்கிறாங்க. ஏன்னா காரணம் இருக்குது நடுங்கிறதுக்கு. அவன் ஃபுல்லாக அவன் ஆர்மர் போட்டிருக்கான், அவன் கையில் வந்து சோடு வச்சுருக்கான், யுத்த வீரனாக இருக்கிறான், அவன் பெரிய உருவத்தில் பெரிய ஆள், அவன் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாகறான், அவன்கிட்ட போனாலே போக முடியாது. இதைத்தான் பார்த்தாங்க. ஆனால் தாவீது பார்க்கும்போது வேற மாதிரி பார்த்தான். தாவீது வந்தான், அவன் வந்து எண்ணி பார்க்குறான். என்ன எண்ணி பார்க்குறான்? தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். இன்னைக்கு நம்ம பிரச்சனையை பார்த்தோன்னா சொல்கிறோம், அப்படி சொல்ல முடியுமா? பிரச்சனையை பார்த்தோன்னா உடஞ்சி விழுந்துடணும். இன்றைக்கி எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனசை கெடுக்கிற, உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற, உங்கள் நிம்மதியை கெடுக்கிற, உங்களை கவலைக்குள் ஆக்குகிற, உங்களை வேதனைப்படுத்துகிற எந்த ஒரு எண்ணமும் தேவனிடத்திலிருந்து வருவதல்ல, அது பிசாசனிடத்திலிருந்து வருகிறது. அதுக்கு தான் நம்ம தேவனுடைய வார்த்தையில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நல்லா வாசித்து உள்ளான மனிதனை ஃபீட் பண்ணி விசுவாசத்தில் பூஸ்ட் ஆகி நல்லா தெரியணும். நான் எங்கே போவேன்? நான் தேவ சமூகத்துக்கு போவேன். கர்த்தருடைய சமூகத்தில் போய் என் பலவீனங்கள் எல்லாம் சொல்லுவேன், என்னை பலப்படுத்தும்படி சொல்லுவேன். தாவீது பாருங்க, அவனுடைய கேடகத்தையோ அவனுடைய பட்டயத்தையோ அவன் ஆளுடைய பிரம்மாண்டத்தையோ அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரவேல் படைகளே நடுங்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை அவன் பார்க்கல. அவன் சொல்கிறான், நீ வந்து பட்டயத்தோடும் கேடயத்தோடும் வருகிறாய், நானோ இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, தேவனை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், நம்ம தாக்குகின்ற பிரச்சனை என்ன? தர்க்கங்கள். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும். நல்லா புரிஞ்சுங்க, தேவனை அறிகிற அறிவு தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வேர்ல்ட்லி நாலேஜ் இருக்குது, இன்டலெக்சுவல். இப்படி போனால் இப்படி தான் நடக்கும்னு சொல்லுவாங்க, அது ஞானம். இப்படி போனால் இப்படி தான் நடக்குன்றது ஞானம். ஆமாம், உண்மைதான். ஆனால் நான் யாரை நம்புகிறேன்னா, நான் என் அறிவை அல்ல, என் தேவனை நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அவர் அறிவுக்கு அப்பால் அற்புதங்களை செய்கிறவர். நம்ம அறிவுக்கு அது விளங்காது. ஆனால் அவருக்கு கீழ்ப்படியணும், அவரை மாத்திரம் பார்க்கணும், அவர் முகத்தை மட்டும் பார்க்கணும். பல முறை நான் யோசித்திருக்கிறேன். கானாவூர் கல்யாணத்தில் இயேசு தம்முடைய முதல் அற்புதத்தை செய்தபோது அங்கே 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு என்ன சொன்னார்னா, தண்ணியை மொண்டு ஊற்றுனார். எதுக்குன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் ஊற்றுனாங்க. ஏன்னா அம்மா சொல்லிட்டு போயிட்டாலே, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன பண்ணுங்க, செய்யுங்கள். ஊற்றிட்டாங்க. இப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி மொண்டு கொடுங்கன்றாரு. பந்தி விசாரிப்புக்காரன் ஒரு மாதிரி ஆகியிருப்பான் அவன். ஏன்னா அவனுடைய மூளைக்கு இது விளங்காது, சயின்ஸுக்கு இது விளங்காது. சயின்ஸ் படி தண்ணி திராட்சை ரசமாக ஆகாது, இன்டலெக்ட் படி தண்ணி தான். ஆனால் இயேசு அதை ஆசீர்வதித்தால் தண்ணீர், சாதாரண தண்ணீர் மதுரமான திராட்சை ரசமாய் மாறும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சாதாரண மனிதர்களைப் போல நீங்கள் இருக்கிறீங்களா? இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாரானால் உங்கள் வாழ்க்கை மதுரமான, அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி போடுவார். செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? அவர் மேலே உண்மையான விசுவாசம் வைப்பது, அவரை சார்ந்து வாழ்வது, அவரை அண்டிக் கொள்வது. பிசாசுடைய நோக்கம் அவர் மேலே இருக்கக்கூடிய விசுவாசத்தை எப்படியாகிலும் கெடுப்பது, அவர் மேலே இருக்கக்கூடிய பக்தியை கெடுப்பது. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைங்க
தேவையற்ற உபதேசங்களை கேட்கறதுனால, தேவையற்ற வார்த்தைகளை போய் கேட்கறதுனால, சத்தியத்தை கேட்காம பலவிதமான கொள்கைகளை கேட்குறாங்க, பலவிதமான தத்துவங்களை கேட்குறாங்க. அப்படி கேட்கறதுனால அவங்களுக்குள்ள என்ன வருதுன்னா, பிசாசு ஒரு விதமான நெகட்டிவ் சூழ்நிலையை கொண்டு வரான், விசுவாசத்தை கெடுத்து போடுறான். ஜப வாழ்க்கை போச்சு, தேவனை அறிகிற அறிவு போச்சு. இப்போ தேவனை அறிகிற அறிவும் உங்களுக்கு தேவனை அறிகிற அறிவு இல்லைன்னா நீங்கள் பிசாசை எதிர்க்கவே முடியாது, சூழ்நிலையை எதிர்க்க முடியாது, பிரச்சனைகளில் நிற்க முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் தாக்கு பிடிச்சி நிற்கவே முடியாது. உங்களை அப்படியே குழப்பி உங்களை என்ன பண்ணுவான், துக்கத்துக்குள்ளே மாற்றி விடுவான், கவலைக்குள்ளே தள்ளி விடுவான். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுனுடைய வாழ்க்கையில் அவன் கேடயத்தை பார்க்கல, அவன் உயரத்தை பார்க்கல, அவன் பேக்ரவுண்ட் என்ன பார்க்கல, அவன் தேவாதி தேவனை பார்த்தான். இன்னைக்கு கர்த்தர் உன்னை என்னுடைய கையிலே ஒப்பு கொடுப்பார். நான் ஒரு முறை ஒரு சிங்கத்தை சந்தித்தேன், அதை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒரு கரடியை நான் சந்தித்தேன், கர்த்தர் அதை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அதே போல தான் உன்னையும் கர்த்தர் இந்த என் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் மனசில் கலக்கம், பயம், குழப்பம், வேதனை தரக்கூடிய காரியங்கள், இது எதுக்கு காரணம்னு யோசனை பண்ணி பாருங்கள். எப்படியாகிலும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான தர்க்கங்களை பிசாசு உங்கள் மனசில் போட்டுகிட்டே இருப்பான். உன் தேவன் எங்கே அப்படின்னு கேட்பான். இப்படிப்பட்ட நிலையில் அவர் எங்கே போயிட்டாரு, இப்படிப்பட்ட நிலையில் உனக்கு ஏன் அவர் உதவி செய்யலை? நீங்கள் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த சூளைக்கு முன்னால் நிற்கும்போது அவன் ராஜா கட்டளை எடுக்கிறான், இப்பொழுதும் கிண்ணறம், நாதசுரம், மேல தாளம் எல்லாம் வாசிக்கப்படும், இந்த பொற்சலையை வணங்கணும், இல்லைன்னா அந்த சூளையில் உணுங்களை போட்டுருவேன்றான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க என்ன பண்ணலை, ராஜாவினுடைய வார்த்தை பார்த்து பயப்படலை, ராஜாவினுடைய அந்த மிரட்டலை பார்த்து பயப்படலை. அவங்களுக்கு ஒன்று தெரியும், நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனை எதுவாயினும், உங்கள் போராட்டங்கள் எதுவாயினும், நீங்கள் எந்த சூழ்நிலையில் போய்கொண்டிருப்பினும், எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருப்பினும், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆராதிக்கிற அந்த தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நிற்கணும் விசுவாசத்தில், தளர்ந்து போயிடக்கூடாது. எப்படி தாவீது போய் முன்னேறி நிற்கிறான் பாருங்க, அந்த ராட்சசனை போய் சந்திக்கிறான். அவன் வார்த்தையை கொண்டு இவனோடு பேசுகிறான். டேய், நான் என்னடா நாயா, என்னை தடியை கொண்டு அடிக்க வந்தேன்? இன்னைக்கு பிசாசு அப்படி தான் சவால் விடுவான் அவங்கள பார்த்து. என்ன நீ எந்த தைரியத்தில் வாழ போகிற? நீ வாழ்வதே வேஸ்ட்டு, நீ வாழ்வது அர்த்தமற்றது. உனக்கு யார் உதவி செய்வா? உன்னை எப்படி இந்த சூழ்நிலை யார் காப்பாற்றுவா? உன் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்படி தான் பேசுவான். நீங்கள் சொல்லுங்கள், நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிவேன். இதுதான் தேவனை அறிகிற அறிவு. எத்தனை பேர் அவர் அறிந்திருக்கிறீங்க? அவர் அறிந்த அறிவு ரொம்ப முக்கியம். இயேசு கூட இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை சந்திக்கிறார். வனாந்திரத்தில் 40 நாள் இரவும் பகலும் உபவாசத்தில் இருக்கிறார். பிசாசு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டான் அவர்கிட்ட, அவன் கொஸ்டின் பண்ணுறான், அவருடைய வல்லமையை சேலஞ்சு பண்ணுறான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும்னா. இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? என்னவே நீ சவால் விடுறியா? பார், நான் செய்கிறேன்னு செய்யலை. ஏன்னா அவர் தன்னுடைய வல்லமையின் மீது டவுட்டே கிடையாது. அவர் சொன்னார், டக்குன்னு தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்கிறார். ஏன்னா அவருக்கு அந்த வசனத்தில் தேறினவராயிருந்தார். அவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. நீங்கள் கூட சாத்தா உங்களோடு யுத்தம் பண்ணும்போது சொல்லுங்கள், இல்லை எல்லாம் ஓகே, நீ சொல்கிற காரணம், ரீசன்ஸு எல்லாம் பார்க்குறேன், ஏதோ அறிகுறிலாம் நீ காமிக்கிற, ஏதோ சிம்டம்ஸ்லாம் காமிக்கிற, அதுக்கு இதுதான் ஆன்சர் நீ சொல்கிற. ஆனால் அதை விட பெரிய ஆன்சர் நான் உனக்கு சொல்கிறேன். வேதத்தில் என்னை குறித்து இப்படி எழுதியிருக்கிறது, அவர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்மாவை காப்பார், நான் என் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு கர்த்தர் என்றென்றைக்கும் காப்பார். நம்ம அப்படி பேசி பழகணும். நம்ம தேவனுடைய வார்த்தையில் எழுதியிருக்கிறதே. இயேசு எல்லா இடத்துலையும் அவர் கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே.
அப்போ இந்த யுத்தத்தை நம்ம பண்ணணும்னா எனக்கு என்ன தேவை? தேவனுடைய வார்த்தையின் மீது விசுவாசம் தேவை. வார்த்தை பட்டயத்தை போன்றது, விசுவாசம் கேடகத்தை போன்றது. ஸோ விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்து வார்த்தை என்கிற வாளை கொண்டு சத்துருவோடு என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணணும். அப்போ தான் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். இது ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதங்களில் பல்வேறு விதத்தில் நம்ம என்ன பண்ணுகிறது? நம்மை தாக்குகிறது. பல விதங்கள் இது தாக்குகிறது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனால பல சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். அப்போ நாம் தளர்ந்து போகாதிருந்தால், வேதம் சொல்லுது, தளர்ந்தே போகக்கூடாது. காட்ஸ் வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? மிக மிக முக்கியமானது. இந்த வார்த்தையை நாம் எடுத்து நமக்காக பயன்படுத்தணும். குற்ற உணர்வுகள் வரும்போது, உங்களை சாத்தா குறை சொல்லும்போது, உங்களுக்கே தெரியாது, உங்களுக்குள்ளேயே இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போகும். உங்கள் எண்ணங்கள் எப்படி ஒரு எண்ணங்கள் தோன்றும். அப்போ நீங்கள் சொல்லணும், நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவன் என்னுடைய சிருஷ்டிகராக இருக்கிறார், என்னை சிருஷ்டித்தவர், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. என்னை சிருஷ்டித்தவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எபேசியர் 6:12 அதை பற்றி, அந்த ஆயுதங்களை பற்றி இன்னும் அழகாக சொல்கிறார். எங்களுடைய எபேசியர் 6:12 தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. நல்லா புரிஞ்சுங்க, இது டெய்லி ஃபைட். இந்த யுத்தம் எப்போ ஒரு நாள் நடக்கிற யுத்தம் இல்லைங்க. எவ்ரி டே வி ஆர் ஃபேஸிங் திஸ் இந்த யுத்தத்தை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். இது தினந்தோறும் நம்முடைய மனசை, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும், ஜெபிக்கணும்னு வரும்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு சோர்வு வரும், ஒரு பலவீனம் வரும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு உங்களை நெருங்க விடாதபடி தடுக்கும். அப்போ பிசாசு என்ன பண்ணுவான்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவன் மூவ் பண்ணுவான், உள்ள ஒன் பை ஒன்னாக மூவ் பண்ணுவான். படிப்படியாக முன்னேறி ஒருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி ரொம்ப பாழடைந்து போகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தான். அதனால தான் கொஞ்சம் பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவன் ஃபுல்லாக போயிட்டு எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடுவான், முழு ஏரியாவே அவன் பாதிக்கும். ஆகவே தான் அவனுக்கு வேதம் சொல்லுது, பிசாசுக்கு என்ன பண்ணாதீங்க, இடம் கூடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். அப்போது அரண்கள், பிசாசு எப்படி அரண்களை கட்டுகிறான், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும், மேட்டிமையான எண்ணங்கள், ஆண்டவரையே உங்களை சந்தேகப்பட வைப்பான். உன் ஆண்டவர் எங்கே, உனக்கு ஏன் நடக்கலை, நீயும் ஜபிக்கிறாய், ஜபிச்சதுனால என்ன பலன், நீயும் ஆலயத்துக்கு போகிற, இதனால் உனக்கு என்ன வந்துருச்சு. ஒன்று உங்களுக்குள்ளே இப்படி வரும், இல்லை யாரையாவது சொல்ல வைப்பான். அப்படி சொன்ன உடனே ஏற்கனவே உங்களுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் போதில்ல, அதுவும் இதுவும் சேர்ந்து உங்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ணும், டேமேஜ் பண்ணும். தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விழுந்து போவீர்கள். கள்ள உபதேசங்கள் அப்படி தான், ராங் டாக்ட்ரின்ஸ். எல்லாரும் சொல்கிறதும் கேட்கக்கூடாது, எல்லாரும் சொல்கிறதும் சத்தியம்னு சொல்லி ஏற்றுக்கவும் கூடாது. சொல்கிறது சத்தியமான்றத நீங்கள் அதில் முதல்ல உறுதியாக இருக்கணும்னா, முதல்ல நீங்கள் இதில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தை அறியணும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 119 சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் தாவீது என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. 119, தேங்க்யூ ஜீசஸ், 4ஆம் வசனம். உம்முடைய கட்டளைகளில்
கரித்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். அல்லேலூயா. உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். 7ஆம் வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. அல்லேலூயா. 100ஆம் வசனம், உம்முடைய கட்டளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோரை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளையை நான் கை கொள்ளுகிறபடியால் முதியோரை பார்க்கிலும் ஞானம் உள்ளவராயிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம பிளான் பண்ணுறது அறிவை சார்ந்து பிளான் பண்ணுறது இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம். எத்தனை கால்குலேஷன் பண்ணி எத்தனை கால்குலேஷன் ஃபெயில் ஆகிருக்குது. என் கால்குலேஷன் ஃபெயில் ஆகிடுச்சுங்க. ஏன்னா அது நம்ம கால்குலேஷன். காட்ஸ் கால்குலேஷன் இஸ் அ டிஃப்ரெண்ட் கால்குலேஷன். தேவனுடைய கணக்கு வேற. கர்த்தருடைய பிள்ளைங்க சூழ்நிலையின் மத்தியில் எப்படி இருப்பாங்கன்னா, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியத்தை என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதிருங்கள். அப்போ எப்படி விட்டு விடாதிருக்க முடியும்? எப்படி அந்த ஞானம் வேணும். சூழ்நிலையை பார்த்தா நடுங்குகிறோம், சூழ்நிலையை பார்த்தா கலங்குகிறோம். இது உலக ஞானம். பிரச்சனையை கேட்டால் உடனே உடஞ்சி போயிடுவோம். ஏதாவது ஒரு காரியம் மனசில் பிசாசு போட்டான்னா கவலைப்படுவோம். இப்படி தான் நடக்க போகுது, ஏன்னா இதெல்லாம் ரீசன், இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், இதெல்லாம் இப்படி நடந்தாக்கா இப்படி தான் நடக்கும், ஏன்னா இப்போ நடந்த பசங்களை நான் பார்த்துக்கிறேன், இவங்களுக்கு இப்படி தான் நடந்தது, அவங்களுக்கு இப்படி தான் நடந்தது, எனக்கும் இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஹியூமன் கெஸ் பண்ணுவோம் பாருங்கள். இது மனித ஞானம். மனித ஞானம் என்ன பண்ணும்? அது தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி ஒரு கெஸ் பண்ணும். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா வேற மாதிரி கெஸ் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார்? இதெல்லாம் யாருமே சரி பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறத கோணலானவைகளில் அவர் நேராக மாற்றி விடுவார். கரடானவைகளை அவர் சமமாய் மாற்றி விடுவார். வனாந்திரம் வயல்வெளியாகும். உங்கள் வாழ்க்கை வனாந்திரம் போல் இருக்கிறதா? தைரியமாக இருங்க. ஆபிரகாமை பாருங்க, லோத்தை பாருங்க. லோத்து ரீசன்ஸ் பார்த்தான், ஆபிரகாம் தேவனை பார்த்தான். லோத்து என்ன பார்த்தான்? இங்கெல்லாம் நல்லா நீர்வளம் பொறிந்துதான் இருக்குது, ஏதேன் தோட்டத்தை போல் இருக்குது. 5 சென்சஸை யூஸ் பண்ணுறான். 5 சென்சஸை யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் தேவனுக்கு முன்னால் என் அறிவை பயன்படுத்தி நான் ஒரு நாளும் செயல்படக்கூடாது. அப்போ வேதம் சொல்லுது, அதாவது ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்து மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை வந்த உடனே ஆபிரகாம் ஜென்டலாக சொல்கிறார், எப்பா நம்ம சகோதரர், நமக்குள்ள யுத்தம் வேணாம், நீ கிழக்க போன நான் மேற்க போகிறேன், நீ தெற்க போன நான் வடக்க போகிறேன், சான்ஸு உண்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்கணும்? இல்லை நீங்கள் தான் என்னை கொண்டு வந்தீங்க, நீங்கள் தான் என்னை நடத்துனீங்க, நீங்களே சூஸ் பண்ணி என்னை அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. டக்குன்னு பாருங்கள், மனுஷனுடைய எண்ணம் சிந்தை எங்கே போகுது? நல்லா பார்க்குறான், பார்வை பார்த்தா நல்லா நீர்வளம் பொருந்தின இடமா இருக்குது, போனால் சூப்பராகிடலாம் போலகுதே, கற்பனை கோட்டை அப்படியே சும்மா பறக்குது. அதான் எண்ணங்கள். நல்லா சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசிக்க பழகுங்க. அதனால தான் விசுவாசன்றது பார்த்தது மாதிரி நடப்புறதில்ல. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவைகள் நிச்சயம். அப்போது லோத்து பார்த்தார், எல்லாம் சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது, இந்த சைடு போனால் நல்லா ஆகிடலாம். ஆபிரகாம், நான் எந்த சைடு போனாலும் என் தேவன் என் கூட இருக்கிறாரு, அதை என்னை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை அறிகிற அறிவு, அவரை மேலே பக்தி, விசுவாசம், அது எப்படி வரும்? சும்மா அப்படியே வார்த்தையை மெடிடேட் வாசிக்கிறது இல்லை, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அவர் கற்றுக் கொடுக்கணும், வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொடுங்க, எனக்கு பேசுங்க, என்னோடு பேசுங்க. ஜெப வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், இதெல்லாம் உங்களை என்ன பண்ணணும் தெரியுமா? உள்ளான மனிதனை சூப்பர் மேனாக மாற்றும். There is ordinary man, a superman. வசனத்தில் தேறினீங்கன்னா நீங்கள் சூப்பர் மேனாக இருப்பீங்க. நீங்கள் இயற்கை சக்திக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுறவளாக இருப்பீங்க, இயற்கை சக்திக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சிந்திக்கிறவளாக இருப்பீங்க. இது எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியும். வெறும் ஆபிரகாம் லோத்து காரியத்தில் மட்டும் இல்லை. மோசே 12 பிரபுக்களை அனுப்புகிறாரு. 2 பேர் போய்
ஹியூமன் ரீசன்ஸை 10 பேர் போய் ஹியூமன் ரீசன்ஸை பார்த்தாங்க. ஐயோ அங்கே போக முடியாது, நம்மளால் ஜெயிக்க முடியாது, அங்கே ராட்சசர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியே போல இருந்தோம். ஹியூமன் ரீசன்ஸை சொல்கிறாங்க. 2 பேர் சொன்னாங்க, இல்லை, we have a God's knowledge, எங்களுக்கு தேவ அறிவு இருக்கிறது, எளிதாய் கர்த்தர் அதை கொடுத்துட்டாருன்னு, கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அது எளிதாய் நாம் ஜெயித்து கொள்ளுவோம். இன்னைக்கு சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகளும் தேவனாலே எளிமையாக மாற்றி கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும், பற்றுதல் வேணும். சும்மா ரீசன்ஸே பார்க்காதீங்க. இது போட்டு இப்படி பண்ணால் இப்படி ஆயிடலான்னு நினச்சேன்னா அப்புறம் அது இந்த முட்டைக்காரன் கதையாயிடும். ஓடு, ஆனால் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு ஓடு, கிருபையை பெற்றுக்கொண்டு ஓடு, அவர் சமூகத்தில் காத்திருந்து ஓடு. அப்படி ஓடுறது இல்லையே நம்ம. எனக்கு திறமை இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு இது இருக்குதுன்னு இறங்குறதுனால நிறைய விஷயங்கள் படுதோல்வியில் போய் முடிகிறது. நம்மளை பிசாசு என்ன பண்ணுறான், அவ்வளோதான் விசுவாசத்தை டேமேஜ் பண்ணி நீயும் ஜோ பண்ண, நீயும் பண்ண, அதை பண்ண, இதை பண்ண, என்ன நடந்ததுன்னு கேட்பான். நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வளோதான் உள்ள ஒரு கோட்டையே கட்டிடுவான், ஒரு அரணே கட்டிடுவான். சில விஷயங்களை நம்ம முரண்டு பிடிப்போம், ஜெபம் பண்ண மாட்டோம், கர்த்தரை தேட மாட்டோம், வசனத்தை வாசிக்க மாட்டோம். எப்படி தேவன் இந்த உலகத்தில் நம்ம சர்வே பண்ண போகிறோம், அனுதினமும் நம்ம சந்திக்கிற இந்த யுத்தத்தை நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதும்போது சாதாரண காரியம் இல்லைங்க. அவர் கொரிந்து சபைக்கு கொரிந்து சபையாருக்கு இந்த கடிதத்தை எழுதும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு எழுதுகிறார். He faced many philosophers, கிரேக்க தத்துவ ஞானிகள், அறிவாளிகள். அப்படியே சொல்கிறத பார்த்தா அவங்க பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா இயேசுவே ரட்சகர் இல்லைன்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பேசுவானுங்க, இன்டலெக்சுவல் ஞானம். இன்றைக்கி நம்ம நாட்டில் கூட அந்த மாதிரி சில பேரை பிசாசு எழுப்பி கொண்டிருக்கிறான். ஊடகங்கள் மூலமாக அவன் பொய்யெல்லாம் புனைந்து விடுகிறான். அதை கேட்ட உடனே என்ன ஆகிடுதுன்னா நமக்கு சத்தியம் தெரியாததுனால விழுந்து போகிறோம். அவன் சொல்கிறான், இயேசு 12 வயசில் இமயமலை வந்தார், அவர் அங்கே பூஜை பண்ணார், அங்கே அவருக்கு சிவன் தரிசனம் பண்ணார்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி தான் இருக்கும் பொழுது நம்பிடுறோம். அதை வேற அவன் கோர்வையாக பிசாசு எவ்வளோ திறமைசாலி பாருங்க. ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய தாத்தாவெல்லாம் பார்த்துட்டு வந்தார் பவுல். மார்ஸ் மேடையில் கேள்வி கேட்டாங்க அவரை. பெரிய பெரிய பிலாசபர், கிரீக் ஞானிஸு கேள்வி கேட்குறாங்க. தேவனை அறிகிற அறிவு இருந்ததுனால எல்லாருக்கும் பதில் சொல்கிறார், அடித்து ஓட விடுறாரு எல்லாரையும். அதான் சொல்கிறாரு, நம்மளை பல விதங்களில் பிசாசு குழப்பி ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அன்பையும் விசுவாசத்தையும் கெடுக்கிறதற்கு முயற்சி பண்ணி. ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன, அந்த யுத்தத்தை நீங்கள் திறம்பட செய்யணும். அந்த யுத்தத்தில் நீங்கள் ஒரு பெரிய விசுவாச வீரர்களாக இருக்கணும். அதுக்கு தான் நமக்கு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் தலைசீரா, நீதியின் மார்க்கவசம், சத்தியம் என்னும் கச்சை, எல்லாம் காட்ஸ் வேர்டில் இருக்குது. எவ்ரிதிங் இன் காட்ஸ் வேர்ட், எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். தர்க்கங்கள், மேட்டிமையான எண்ணங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கூறமாக எழும்புகிற பலவிதமான எண்ணங்கள், எல்லாம் ஒரே காரணம் என்ன, உங்கள் விசுவாசத்தை கெடுக்கணும், உங்களை கவலைக்குள்ளாக்கணும், உங்களை துக்கத்துக்குள்ளாக்கணும், உங்களை சோர்வுக்குள்ளாக்கணும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பக்கூடாது, ஆண்டவர் மேலே பக்தியாக எழும்பக்கூடாது, விசுவாசத்தில் வளரக்கூடாது. எல்லாமே அவன் செயல்படுவான். நாம தான் சங்கீதத்தில் வாசிக்கிறது போல, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோரை பார்க்கலும் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வார்த்தையில் நம்ம தேறினவர்களாக இருக்கணும். உள்ளான மனிதனில் வல்லமையை என்ன பண்ணணும், பலப்படணும். அப்போ தான் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் நம்ம என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு நமக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான எக்ஸாம்பிளாக இருந்து தான் அவர் 40 நாள் உபவாசம் பண்ணும்போது 3 கொஸ்டின் பிசாசு வைக்கிறான், 3 இன்ஸ்டன்ட் கொண்டு வரான். 3 இன்ஸ்டன்ட் எப்படி ஜெயித்தார், த்ரூ காட்ஸ் வேர்ட். ஒவ்வொன்றும் பெரிய சோதனைகள், சாதாரண சோதனைகள் அல்ல, பெரிய சோதனைகள். அந்த பெரிய சோதனைகளை அவர் என்ன பண்ணார், தேவனுடைய வார்த்தையை கொண்டு அழகாக ஜெயித்தார். அந்த வார்த்தையில் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அது மிக முக்கியம். 1 கொரிந்தியர் 2:14 வாசிக்கிறோம் இல்லையா,
1 கொரிந்தியர் 2 காரியம் சொல்லப்படுதாங்க. நேச்சுரல் மேன் அண்ட் த ஸ்பிரிச்சுவல் மேன். நேச்சுரல் மேன் அண்ட் த ஸ்பிரிச்சுவல் மேன். 1 கொரிந்தியர் 2:14 ஜென்மஸ்பாவமான மனிதனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆராய்ந்து அறிகிறபடினால் அவைகளை அறியவும் மாட்டான். அவர்கள் ஆராய்ந்து ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால், ஆவிக்கேற்ற பிரகாரம் நிதானிக்கப்படுவதாகையால் அவைகளை அறியவும் மாட்டான். அப்போ என்ன அர்த்தம்? 2 மேன் இருக்கான். ஒன்று நேச்சுரல் மேன் அண்ட் த ஸ்பிரிச்சுவல் மேன். நம்ம தான் ஒரே கம்போஸ்ட். 2 ஆள் இருக்கிறோம் நம்ம. ஒன்று நேச்சுரல் மேன் அண்ட் த ஸ்பிரிச்சுவல் மேன். அப்போ நேச்சுரல் மேன் என்ன பண்ணுவோம்? ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் அவனுக்கு புரியாது. ஏன்னா அது காணப்படாதவைகளை பற்றியது, அது மனித புலன்களுக்கு அப்பாற்பட்டது. அது கேட்கறதுனால அல்ல, அது பார்க்கறதுனால அசையாது, அது உணர்கிறதுனால அசையாது, அது விசுவாசிக்கிறதுனால் மட்டுமே அசையும். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் அவன் பயப்படான். துர்ச்செய்தி யார் மூலமாக வருது? பல விதங்களில் வருது. நீங்கள் நைட்டில் படுத்துன்னு இருக்கும்போது, நல்லா தூங்கும்போது, நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது ஏதாவது ஒன்று கொண்டு வந்து உங்கள் மைண்டில் போட்டுட்டு அவன் போயிடுவான். அவனுக்கு தெரியும் இதை போட்டால் இவங்க தூங்க மாட்டாங்க. மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், சிந்தித்து கொண்டே இருப்போம். அதுக்கு என்ன பண்ணுறது? ரீசன் நான் சொல்கிறேன் பாருங்கள். விசுவாசிக்கிறவன் பதறான். நிம்மதியாக தூங்குங்க, கர்த்தர் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார். நீங்கள் நிம்மதியாக படுங்க, என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நான் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. யுத்தம் என்னுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. வாழ்க்கையின் போராட்டங்களில் சந்திக்கிற எல்லா காரியங்களிலும் என் தேவன் என்னோடு கூட இருப்பார். என் தேவனால் நான் முன்னேறுவேன். சொல்லுங்க, என் தேவனால் நான் முன்னேறுவேன். தாவீது சொல்லுகிறான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். என் பலத்தை கொண்டு இல்லை, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அப்போ எங்கேயும் தாவீது சொல்லும்போது தன்னை பற்றி பேசலை, தான் விசுவாசிக்கிறவரை குறித்து அறிக்கை எடுக்கிறான். தான் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை குறித்து அவன் சொல்லுகிறான். கர்த்தருடைய பலத்தை முன்னிட்டு நடப்பேன்னு ஒரு இடத்துல சொல்கிறான். 27ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், கர்த்தரின் ரட்சிப்பும் என் வெளிச்சமுமானவர் என்று சொல்லுகிறான். யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என்னுடைய ஜீவனின் பலனானவர், யாருக்கு பயப்படுவேன்? இந்த மாலை வேளை சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஜீவனின் பலனாக இருக்கிறாரா? கர்த்தர் உங்களுடைய வெளிச்சமாக இருக்கிறாரா? கர்த்தர் உங்களுடைய ரட்சிப்பாக இருக்கிறாரா? கர்த்தரே உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறாரா? அவரே உங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறாரா? அவர் மேலே நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை நடத்துங்கள். சொந்து போகாதீர்கள், பிரச்சனையை பார்த்து கலங்காதீர்கள், மனம் தளராதீர்கள். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீதிமான் தள்ளாட விடவே மாட்டார். நீங்கள் அவனுடைய பிள்ளைங்க. உங்களை ஒரு நாளும் அவர் தள்ளாட விட மாட்டார். அப்போது இதில் ரொம்ப முக்கியமானது என்ன? தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு, அவரை பற்றிய நாலேஜ், கர்த்தரை பற்றிய அறிகிற அறிவு, அவரோடு நேரத்தை செலவழிப்பது, அவருடைய பலனை பெற்றுக்கொள்வது, தேவனுடைய வார்த்தையை சூழ்நிலைகளுக்கு எதிராய் பயன்படுத்துவது. உங்களுக்கு சவால் விடும்போது நீங்கள் சவால் விடணும். அதுதான் அடுத்த சப்ஜெக்டில் படிக்க போகிறோம். ஹவு டு லூஸ் யுவர் ஃபெய்த். உங்கள் விசுவாசத்தை கட்டவிழ்ப்பது எப்படி? ஏன்னா விசுவாசம் தான் காரியங்களை என்ன பண்ணுகிறது? செய்கிறது. இப்போ அந்த விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்ப்பது? அடுத்தது அதான். அடுத்தது என்ன?
விசுவாசத்தை கட்டவிழ்ப்பது எப்படி? இதை பற்றி விளக்கமாக சொல்லணும், நிறைய இருக்குது. கன்ஃபெஷன், வாயினால் அறிக்கை செய்வது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். நம்ம ஏற்கனவே அதை பற்றி படிச்சிட்டோம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும்னா என்ன என்பது ஃபர்ஸ்ட் பகுதி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போ என்ன படிக்க போகிறோன்னா, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனை அறிகிற அறிவு இருந்தால் நீங்கள் வாயை மூடிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் வாயை பயன்படுத்துவீங்க. வாயை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே கண்டிப்பாக பயன்படுத்துங்க. வாயை எங்கெங்கேயோ பயன்படுத்துகிறோம். இந்த வாயை தேவன் நம்ம கொடுத்திருப்பதுக்கு தெரியுமா? பேசுவதற்கு. தேவன் பேசினார், காரியங்கள் உண்டாயின. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து பேசும்போது நமக்கான காரியங்கள் உண்டாகும். இதுதான், அதுக்கு தான் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் எடுத்து பயன்படுத்துவதற்கு. நம்ம வெறும் கேட்கறதுக்கல்ல, நம்ம வெறும் கேட்கறதுக்கல்ல. இயரிங், நாட் ஓன்லி இயரிங் பட் டூயிங் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையின்படி செய்வது, தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவது, தேவனுடைய வார்த்தையை பேசுவது. தாவீது கோலியாத்தை பேத்து பேசினான். இன்னைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். உன் பட்டயத்தை கொண்டு உன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு உன்னை என்ன பண்ணுவேன்? ஆகாரமாய் கொடுப்பேன்னா. அவன் என்ன பேசினான்? டேய், நான் நாயா, நீ சின்ன பையன், நீ எமத்தூண்ட ஆளு, நீ என்னையே வந்து மோத வரியா? பிசாசு கூட அப்படி தான் சொல்லுவான். நீ என்ன பண்ண முடியும்? உனக்கு என்ன திறமை இருக்குது? உனக்கு என்ன நாலேஜ் இருக்குது? எல்லாமே வரும். சவுல் கூட கூப்பிட்டு சொல்கிறார் தாவீதை, ஐயோ அவன் சின்ன வயசுலேருந்து யுத்தத்தை கற்றவன். இவர் என்ன சொல்லியிருக்கணும்? எப்பா உன்னால் தைரியம் இருக்குதா, நீ போய் சந்திக்க முடியுமா, போன்னு இருக்கணும். இவர் சொல்கிறார், அவன் சின்ன வயசுலேருந்து யுத்தத்தை கற்றவன், நீ இப்போ தான் வந்திருக்கிற, நீ ஆடு மேய்க்கிறவன், இந்தா என்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டு போன்றார். வேதம் சொல்லுது தாவீது அந்த ட்ரெஸ்ஸை போட்டாராம். அவருக்கு ஃபிட் ஆகலை. ஏன்னா சவுல் ரொம்ப ஹைட்டான ஆள், எல்லாருக்கும் உயர்ந்தவன். அவருக்கு வந்து அது சூட் ஆகலை. அதை அவுத்து போட்டு போயிட்டார். எனக்கு ஆண்டு இருக்கிறார், அது போதும். ஒரு வேளை சவுலுடைய ட்ரெஸ்ஸை போட்டு போய் அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா, தாவீது சும்மா ஜெயிக்கல, என் ட்ரெஸ்ஸை கொடுத்து ஜெயிக்க வச்சேன்னுடுவான். கர்த்தரையே நம்பிப்போம். என்ன இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம், கர்த்தரையே சார்ந்து வாழ்வோம், எல்லா சூழ்நிலையும் அவரை பற்றி கொள்வோம். யுத்தத்தை அவர் செய்ய நமக்கு அவருடைய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் கூட வாசிப்போம். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றலாயிராமல், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றலாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. நான் நல்லா புரிஞ்சுங்க, தேவ பலன் இல்லாமல் இந்த யுத்தத்தை நீங்கள் செய்ய முடியாது. ஆங்கிலத்தில் இன்னும் அழகாக வருது. அது ஆங்கிலத்தில் வரும்போது கவனிங்க, for the weapons of our warfare are not carnal but mighty through God to pulling down of strongholds. அதாவது நம்ம மனசில் ஸ்ட்ராங்காக பிசாசு கட்டி வச்சுருக்கான் பாருங்க, அவ்வளோதான் வாழ்க்கையை அவ்வளோதான் சொல்லி உங்களை முடிவு பண்ணி வச்சுருப்பான். இதுக்கு மேலே ஒன்றும் நடக்காதுன்னுவான். அதையே தள்ளக்கூடிய சக்தி நம்ம பலத்தில் இல்லை, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. புல்லிங் டவுன் ஆஃப் ஸ்ட்ராங் ஹோல்ஸ். எல்லாம் சொல்லுங்க, புல்லிங் டவுன் ஆஃப் ஸ்ட்ராங் ஹோல்ஸ், அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு. ஹல்லேலூயா. தேவ பலன், மைட்டி. மைட்டி மைட்டினா சர்வ வல்லமை உள்ள பலன். இந்த உலகத்தை நீ எப்படி ஜெயிக்க போற? உன் பண பலனை கொண்டல்ல, உன் அறிவு பலனை கொண்டல்ல, உன் பலனை கொண்டல்ல, தேவ பலனை கொண்டு. ஐ கேன் ஃபேஸ் எவ்ரிதிங். எல்லாரும் எழுந்திருப்போம். அந்த நல்ல அடுத்த வாரம் கன்ஃபெஷன், அறிக்கையை பற்றி, எப்படி நம்ம ஃபெய்த்தை விசுவாசத்தை லூஸ் பண்ணி விடுவது, அதை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்த்தோம். நிறைய காரியங்களை படிப்போம். இன்றைக்கி சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு தேவை தேவ பலன். மைட்டி த்ரூ காட். அது தேவ பலன், அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கான தேவ பலன், உன்னத பலன்,
உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படுவதற்கான பலன் அது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. தேவனுடைய வார்த்தை தான் ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் அவன் பலனடைவான். ஹல்லேலூயா. அவனால் எல்லா சூழ்நிலைகளையும் சந்திக்க முடியும். அவன் எல்லா போராட்டங்களையும் சந்திக்க முடியும். எல்லாவற்றிலும் அவன் வெற்றி பெறுவான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நல்ல மாலை வேளையில் நீங்கள் ஏதாவது போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? தற்போது உங்களுடைய மனசை கலங்க பண்ணுகிற காரியங்கள், தற்போது உங்களை துக்கப்படுத்துகிற காரியங்கள், தற்போது உங்களை வேதனை அடைய செய்யக்கூடிய காரியங்கள் ஏதாவது உங்கள் மனசில் ஓடிக்கொண்டிருக்கிறதா? இன்றைக்கி தேவ பலனை கொண்டு அவைகளை நாம் ஜெயிக்க போகிறோம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்க போகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுவோம், அப்பா உம்மையே நாங்கள் சார்ந்து வாழ்கிறோம், உம்மையே நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். நீரே எங்களுடைய அடைக்கலம், நீரே எங்களுடைய கோட்டை, நீரே எங்களுடைய துருகம், நீரே எங்களுடைய தஞ்சம். வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க, வாயினால சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே இந்த உலகத்தில் எப்பொழுதும் எனக்கு வெற்றி தான். ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கும் பொழுது நான் எல்லாவற்றையும் உங்கள் பலன் கொண்டு சந்திப்பேன். நீர் என்னோடு இருக்கிறபடினாலே எல்லா சூழ்நிலையிலும் நான் கடந்து வருவேன். நீர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நான் ஆண்டவரே மீட்டு கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது செங்கல் வந்தாலும் இரண்டாக பிளக்கிற தேவன் நீர், யோர்தான் வந்தாலும் இரண்டாய் பிளக்கிற தேவன் நீர், எரிகோ கோட்டையை தகர்ந்து விழ பண்ணின தேவன் நீர். ஹல்லேலூயா. இது எங்க பலத்தில் நடந்ததல்ல, தேவனுடைய பலத்தில் நடந்தது. அதுபோல என் வாழ்க்கையில் எனக்கு எதிராக இருக்கிற எல்லா செங்கடல், எல்லா யோர்தான், எல்லா எரிகோ கோட்டைகளையும் தகர்க்கிற தேவன் நீர். ஓ மக்கு சோத்திரம், 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 சோத்திரம். இந்த ஆண்டவரே மாலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் உண்மை அறிகிற அறிவில் விருத்தி அடைவார்களாக. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையின் மீது வாஞ்சையும் தவனமும் உண்டாவதாக, வார்த்தையில் தேறினவர்களாக இருப்பார்களாக. ஆம் ஆண்டவரே, தாவீது சொல்வது போல நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் வரக்கூடிய பலவிதமான பாவ எண்ணங்கள், பாவ சிந்தைகள் உங்களுக்கு ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாய் எங்கள் மனசில் பிசாசு விதைக்கிற அருவருப்பான எண்ணங்கள், இவைகள் எல்லாம் ஜெயிக்க எங்களுக்கு உம்முடைய வார்த்தை என்கிற பலனை கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. எல்லா பாவத்தை ஜெயிக்க, சாபத்தை ஜெயிக்க, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை வாசிக்கவும், உம்முடைய வார்த்தையினால் போஷிக்கவும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் பலனடைவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த மாலை ஆராதனையில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு ஆண்டவரே தெளிவான ஒரு சத்தியத்தை விளங்கி கொண்டவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல, சூழ்நிலைகளை உம்முடைய வார்த்தையை கொண்டு ஜெயிக்க, உம்மை கொண்டு ஜெயிக்க உங்கள் பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்துங்கப்பா. கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க. எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்துங்க. உடைய தயவுள்ள கரம் எங்களை தாங்குவதாகப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜோ நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களை காக்க